ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி ஆல்வேஸ் மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்கார். சௌக்கியமா இருக்கேன் சார். ஒரு கோர சம்பவம், ஏர் இந்தியா ஃபிளைட், டூம் ஃபிளைட் ஃப்ரம் அகமதாபாத் டு கேட்விக், லண்டன். 241 people died. எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? நம்முடைய விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த விமானத்தில் உயிரிழந்த அனைத்து குடும்பத்தினருக்கும், அனைத்து பிரயாணிகளுக்கும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, அது ஒரு கோர சம்பவம். எதுவும் 1.5 லட்சம் லிட்டர் பெட்ரோல் இருந்ததுங்க. அதனாலதான் வந்ததுங்க வம்பு முழுக்கலுமே. பெட்ரோல்லாம் பின்னாடி வந்துருமோ, அது இது பண்ணதுனாலதான் வந்ததுன்னு சொல்றாங்க. எது இருப்பினும் ஒரே ஒரு நிமிடம் நாம் இந்த நினைவஞ்சலி செய்து விட்டு நாம் இந்த துயரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி அனைத்து நேயர்களும் ஒரு நிமிடம் தங்களுடைய குல தெய்வங்களை பிரார்த்தித்து விவாதத்தை தொடரலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிஜமாவே ரொம்ப பெரிய ஒரு கோர சம்பவம். அதுல ஒரு சர்வைவர் சார், எப்படி சார் பாக்குறீங்க? ஒருத்தர் அந்த பிளேன் உடஞ்சிட்ட கீழே விழுந்துட்டார் அவர் முதல்ல. அது 11 years சீட் உட்கார்ந்ததுனால இட்ஸ் மிடில் பெட்ரோல் டேங்குக்கு மேல இருக்குது. அது பெட்ரோல் தீப்பத்திக்கு முன்னாடி வந்துட்டாரு. எழுந்து அதாவது 2500 மீட்டர் தொலைவில் தான் போயிட்டு இருக்குது. அந்த நெருப்புலதான் இந்த இதுல அணைஞ்சாங்களே, தீயில எரிஞ்சாங்களே தவிர அவங்க ஒண்ணு கீழே விழுந்திருந்தாங்கன்னா அவங்களும் தப்பிச்சிருப்பாங்க யாரோ ஒருத்தர். ஆமா, அப்படிதான் கேள்விப்படுகிறோம். என்னிடம் இன்று NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கூட இது ஒரு சதியா என்ற ஒரு கோணத்தில் பார்க்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அதற்கு சென்று ஆறுதல் வழங்கி இருக்கிறார். அந்த உயிர் தப்பியவரிடம் பேசியிருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்களில் விசாரணை நடக்கும். போயிங் என்ற கம்பெனி கூட இது ஒரு பெரிய இழப்பு. அந்த டாடா நிறுவனம் கூட 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். பணம் கொடுத்ததுனால ஒண்ணு இருந்தாலும் இது ஒரு சோகமான, எல்லாத்த விட அந்த விஜய் ரூபானி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மறைந்துதான் மிக மிக அவருக்கு மனைவியும் பெண்ணையும் தன்னுடைய டாக்டரையும் பார்க்க போறாரு. அவங்களாம் லண்டன்ல இருந்தாங்களாம். ஆமா, அவங்கள பாக்குறதுக்காக அவர் போனாரு. அவர் போற இடத்துல இப்படி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமா, பெரிய பெரிய துயரமான சம்பவம். இது இருப்பினும் நாம் தமிழ்நாட்டில் அரசியலை பற்றியும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல கலைவரங்களை பற்றியும் பேச வேண்டியது. காரணம் என்ன என்று கேட்டால் 3-4 தலைப்புகளில் நான் இன்று விவாதிக்க இருக்கிறேன். மிக மிக முக்கியமான விவாதம் இது. தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கடைசி மட்டும் இந்த விவாதத்தை பார்க்க வேண்டும். காமெண்ட் செக்ஷன்ல தயவுசெய்து நானும் கணேஷும் பேசுவதில் இருக்கக்கூடிய நல்லதையும் கெடுதலையும் தாங்கள் எதிர்க்கிறீர்களா என்றால் ஏகவச்சனத்தில் கூடாது, இருந்தாலும் ஆலோசனை சொல்வதை நான் வரவேற்கிறேன். காரணம் என்ன கேட்டால், ஒரு விதத்தில் நாங்கள்லாம் கருப்படிப்பு செய்வது கிடையாது, பிளாக் அவுட் பண்ணுவது கிடையாது. எந்த செய்தியா இருந்தாலும் நடுநிலைமையாக இருந்து, ஒருவேளை பிஜேபி, ஒருவேளை அதிமுக, ஒருவேளை திமுக என்று கிடையாது, நடுநிலையாக இருப்பதனால் தான் நமக்கு இது மாதிரியானது. தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். கணேஷ் சார், பாட்டாளி மக்கள் கட்சி ஃபர்ஸ்ட் சார், அதுதான் சார் என்ன சார் நடந்துட்டு இருக்கு இப்போ? என்ன பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா 2026க்கு? இது முதல்ல பாட்டாளி கட்சியுள் நடக்கிறது குடும்ப சண்டை. மகனுக்கும் தந்தைக்கும் நடப்பது, மருமகளுக்கும் தந்தைக்கும் நடப்பது. அது வாரிசு இல்லை என்று சொல்லிவிட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடியதுதான் பெரியவர் ராமதாஸ், சீனியர் ராமதாஸ் சொல்லுவது. நான் மருமகளையோ மகளையோ நான் ஆதரிப்பது கிடையாது என்று சொல்லிவிட்டார். எனினும் பேரனை ஆதரிக்கிறார், முகுந்தன் என்பவனை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சியில் பல MLAக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் திமுக பக்கம் போயிடுவார்கள். ஐயா ராமதாஸ் 84 வயது தாத்தா, ஏதோ 87 வயசு தாத்தா,
அவருக்கு அன்புமணி ராமதாஸ்னாலே அலர்ஜி, எனக்கு பிளட் பிரஷர் வருதுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆமா. அதுக்காக அதனால எதுக்கு பிளட் பிரஷர் வரணும் அவருக்கு? ஏன் 5000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய சொத்து இருக்குதாமே அந்த ட்ரஸ்ட் அறக்கட்டளைக்கு, அதையெல்லாம் பங்கு போடுவதற்காகத்தான் நடக்கிற சண்டையோ தெரியவில்லை. எது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து விடும். உடைஞ்சிரும்ன்றது நீங்க 100% ஆமாம். இனிமேல் it has reached no point of return. மூச்சு இருக்கும் வரை நான் தான் தலைவர்னு ராமதாஸ் சொல்லி இருக்கிறாரு. அவர் பாட்டு இருப்பாரு, இவர் பாட்டு வந்துடும். இளைஞர்லாம் பக்கம் வந்துருவாங்களே. அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த ரிஃப்ட் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு இல்லையா? ஏன்னா ஆனா ராமதாஸ் தானே சார் நிறுவனரா இருந்திருக்கிறாரு. அவர் தான் கட்சியை அடிமட்டத்துல இருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாரு. சோ அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எல்லா நிறுவனரும் இருந்த மட்டும் நல்லா வாழ்ந்தாங்க, முடிஞ்சிட்டு போனாங்க. எங்க நீங்க நிறுவனம் சொன்னீங்களே, என் டி ராமாராவோட நிறுவனர் இருந்திருப்பாங்க, எம்ஜி ராமச்சந்திரனுடைய நிறுவனர் இருந்திருப்பாங்க. கூடிய விரைவில் ஆட்சியை பிடித்தார் எம்ஜி ராமச்சந்திரன், என் டி ராமாராவ், அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், அப்புறமா முலாயம் சிங் யாதவ் பையன் அவரு, மாயாவதி, இவ்வளவு நிறுவனர். கட்சி போயிடுச்சு. இப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்குதுங்க. 2014 அப்புறம் கணேஷ், அகில இந்திய அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி 3வது முறையாக நரேந்திர மோடி வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி இடம் காணாமல் போய்விட்டது. அந்த ஸ்பேஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ஆக்குபை பண்ணணும். அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் ஆக்குபை பண்றது மோடி என்ன பண்றாரு? கட்சி உடைக்கிறாரு. காங்கிரஸ் பலவீனமான இவங்க ரெண்டு பேரையும் உடைக்கிறதுக்கு ஒரு பிஜேபியுடைய ஹேண்ட் இருக்கோ இல்லையோ, பிஜேபியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க. இப்ப தமிழ்நாடு அரசியலை என்று தாங்கள் பார்த்து கொண்டால் ஒன்றே ஒன்று நிச்சயம் கணேஷ், தமிழகத்தில் 65% வாக்காளர்கள் 30 வயசுக்கு கீழே இருக்காங்க, இளைஞர்கள். அவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவாளர்கள், சீமானுக்கு ஆதரவாளர்கள், அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள், நயினா நாகேந்திரனுக்கு ஆதரவாளர்கள், ஜி.கே. வாசனுக்கு ஆதரவாளர்கள், அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாளர்கள். அந்த பழையசெல்லாம் போயாச்சு. துரைமுருகன், டி.ஆர். பாலு, அந்த செல்வ பெருந்து, அதெல்லாம் அந்த காலம் ஏறிடுச்சு, மலை ஏறிடுச்சு. அவர்கள் நிறுவனங்கள்லாம் போயாச்சு. ஆக மொத்தம் இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய ஓட்டு பிரிவு என்பதுதான் அதில் திராவிட இயக்கம் வருமா? இப்ப தடால்னு உதயநிதி கூட பாருங்க, ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெளில ரொம்ப அதிகமா பேசுறது கிடையாது. ஆமா, கொஞ்ச நாளா அப்படியே சைலண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் அந்த மதுரை மாநாடு நம்ம டெலிபோன்ல ஏர்போலைன் மோடு, சைலண்ட் மோடு, டாக் மோடுன்னு அந்த மாதிரி மோட்ல போயிட்டாரு. அவரு எதனால போயிட்டாரு தெரியலையே. ஆக மொத்தம் இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய போட்டி 2026 பொது தேர்தல் என்பது தமிழகத்தில் திராவிட சித்தாந்தத்தை தவிர இளைஞர்களிடையே, குறிப்பாக விஜய் போன்ற, அன்புமணி ராமதாஸ் போன்ற, நயினா நாகேந்திரன் போன்ற தலைவர்களிடையே இருக்கக்கூடிய போட்டி. 2 முக்கியமான கட்சிகள் திமுக, அதிமுக, அந்த ஓட்டை யாரும் தொட முடியாது, அப்படியே இருக்க சாலிடா. சரி, மீதி இருக்கிற ஓட்டை பிரியுங்க. ஓகே. சோ அந்த மீதி இருக்கிற ஓட்டு இப்போ பாஜக வேணும்ன்றதுனால அன்புமணியை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதா சார்? ஏன்னா ராமதாஸ் அகைன்ஸ்ட் பிஜேபியா? அப்போ அவன் ராமதாஸ் அகைன்ஸ்ட் பிஜேபி ஓப்பனாவே சொல்றாரு. பிஜேபியில போயிருக்கூடாதுன்னு சொல்றாரு அவர். பட் எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் வருது சார். அதிமுகவோட போகணும்னு சொல்றாரு. அதிமுக இப்போ என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஸோ எதனால இந்த சண்டை? அது புரிஞ்சுக்க முடியலையே. குடும்ப சண்டை, அறக்கட்டளை சண்டை, 5000 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய சண்டை. 5000 கோடி ரூபாய்க்கு இருக்கிற சண்டை தான் இன்னைக்கு தலை தூக்கி நிக்குது. பட் இருந்தாலும் ராமதாஸ் என்ன சொல்லிருக்காரு? அன்புமணி ராமதாஸ் ஜூலை 25லேருந்து 100 நாள் நடைப்பயணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதான் அவ அப்பா பிறந்த நாள்ல இருந்து போறாரு அவரு. ஓகே. இப்ப பாருங்க, இனிமேல் பையனும் ஃபாதர் அண்ட் சன் அலைன்ஸ் போயிடுச்சுங்க, இந்த மாதிரி இல்லைங்க. பட் ஆனா அன்புமணி ராமதாஸ் அப்பா அப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ஒரு நாடகம், சினிமாவில் நடக்கிற மாதிரி நடக்குதுங்களே இது. ஆமா, இது ஒரு டிராமான்னு தான் பாக்குறதா சார்? அப்போ அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் குழப்பமடைந்து நிற்கிறார்கள், இன்னல்களுக்கிடையே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருவேளை பாஜக பக்கம் போனாலும் போகலாம், அல்லது விஜய் பக்கம் போனாலும் போகலாம். அந்த வன்னிய சமுதாயத்தினுடைய ஈடுபாடு என்பது
ஐயா ராமதாஸ் 87 வயது தாத்தாவினுடைய ஒரு அந்த கட்டுப்பாடுன்னு இருந்த கட்சி உடைந்து வருகிறதே என்ற ஒரு ஏக்கம் கூட இருக்கிறது எனக்கு. சார் அப்ப 2 பேரும் வந்து ஒன்னா பிரயாணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா? 2 விரிசல் விட்டு இனிமேல் இனிமேல் அந்த அந்த எட்ஜுக்கு போயாச்சுங்க. அது கீழே ஊந்துச்சு, முடிஞ்சு வச்சு உச்சகட்டத்திற்கு போய்விட்டது சண்டை. இல்ல அப்படின்னா அவங்க அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, அன்புமணி ராமதாஸ் வந்து சொம்ப விட்டு அடிஞ்சான அவன் அம்மா மேல, அதெல்லாம் சொல்றாரு இல்ல, இதெல்லாம் கதையெல்லாம் வருது. ஆமா, அது வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் எப்பவா இருந்தாலும் நடந்துட்டு தானே சார் இருக்கும். அதுக்காக ஏங்க ராமதாஸ் சொல்ற இத்தனை நாளைக்கு ஏன் சொல்ல, இன்னைக்கே சொல்றாருங்க? அது மருமகள் சௌமியா அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கக்கூடிய கோபம் தானே. அது ஏன் அந்த தர்மபுரியில் கண்டெஸ்ட் பண்ணாங்கிற கோபம் தானே அது. நினைக்கிறாரா பெண்களை உடுக்க வேண்டும் என்று நன்மை ஐயா ராமதாஸ் நினைக்கிறாரா தெரியவில்லை. இருப்பினும் தமிழக அரசியல் சுறுசுறுப்பு பிடித்து விட்டது கணேஷ். சார் ஒருவேளை ராமதாஸ் வந்து திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? இப்போ இந்த என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்கு, இவங்களுக்கு வேற வழி கிடையாது. திமுக பக்கம் போனா தொல் திருமாவளவன் என்ன சொல்லுவார்னு தெரியாது. எப்படி சார் பாக்குறீங்க அந்த டைனமிக்ஸ்? எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி வெளில வரணும்னு இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வெளில வரணும்னு இருக்காங்க. ஆமா, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுக்க முடியல. அவங்களுடைய மாநில செயலாளர் சோ பாலகிருஷ்ணன் எடுத்து விட்டு சண்முகத்தை போட்டாங்க. சண்முகம் கூட இப்ப ரொம்ப நெகட்டிவா பேசுறாரு. காரணம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்டால் கணேஷ், பொதுமக்களிடையே 8 கோடி தமிழர்களிடையே 2 கோடி வாக்காளர்களிடையே திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையை வெறுக்கிறார்கள். போதைப் பொருள், சாராயம், ஊழல் போன்றவர்கள் பாருங்க. ஒரு யூ டேக் எனி part of Tamil Nadu, there are 32 districts in Tamil Nadu, 33 or 38 whatever that. ஆமா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் 10,000 20,000 கோடி இருக்குதுங்க. அப்பா, அந்த ஊர்ல இருக்கவங்க பார்க்க மாட்டானா சார்? நான் சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். வந்தவாசியிலிருந்து ஆரணியிலிருந்து ஒரு மருதாடு என்ற இடத்திலிருந்து 8 கிலோமீட்டர்ல ஓசூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அது எங்க அம்மாவனுடைய அப்பா ஊருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக செயலாளர் குறைந்தது 1000 கோடி வச்சுதான் சொல்றாங்க. அந்த கிராமத்தையும் வாங்கி போட்டு எப்படி பணம் வருது? டெண்டர் மூலமாகவும், வழிச்சாலைகளை போடுவதில் ஊழல், எல்லாத்தையும் சாராய ஊழல். தமிழ்நாட்டில் எங்க ஒன்னா போய் பாருங்க, சாராயம், போதைப் பொருள். அந்த விரோதத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக மண்ணை கவ்வும் என்பதுதான் பொதுமக்களுடைய விரோத செயல்களை திமுக அதாவது இன்னல் படுகிறது. ஆனா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப அங்க போக மாட்டாங்க, ராமதாஸ் அங்க போக மாட்டாருன்ற மாதிரி தான் பாக்குறீங்களா? ஃபைனலா எப்படி சார் அது முடியும்? ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்க போறேன்னு. ராமதாஸ் எங்க போவார் அப்போ? ராமதாஸ் irrelevant ஆயிடுவார். ராமதாஸ் வந்து he will become very irrelevant. irrelevant-ஆக விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் எடுக்க ட்ரை பண்ணுவாரு, இந்த சைட்ல வந்து ஒருவேளை திமுக கூட இருக்க அப்படிலாம் சார். 75% பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் பக்கம் போன அப்புறம் யார் இழுத்தான்னு யார் இழுக்காட்டான்னு ஓகே அப்படி ஓட்டர்ஸ் தான் அவங்க பக்கம் தானே இருக்காங்க. ஓட்டர்ஸ் எல்லாமே அன்புமணி ராமதாஸ் irrelevant ஆயிடுவாரு ராமதாஸ் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா? ஓகே. அதை தவிர தூது போனவர்கள் 2 பேர், சைதை துரைசாமியும் குருமூர்த்தி அவர்கள், அவர்களுடைய கணிப்பு கூட இதுதான். அப்படியா? அவங்க எதுக்கு சார் திடீர்னு தூது போறாங்க? எனக்கு புரியலையே. பிஜேபி பக்கம் வந்து ராமதாஸ் அன்புமணி இருக்காரு, நீங்களும் வந்துருங்க அப்படின்ற ஒரு ஜெல்லுக்காக போறாரா? ஜெல் பண்ணி கொண்டு வந்துடலாம், ஒரே கட்சியா கொண்டு வந்துடலான்ற மாதிரி அவங்க போனாங்களா? ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனோட பாக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்க சார், ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார், அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ சார்.